For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4 பார்ட் 4 இல் சரத்து 36 முதல் 51 வரை ஆர்டிகிள்ஸ் 36 முதல் 51 வரை அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி கொடுக்கப்பட்டுள்ளன. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் நாவல் ஃபீச்சர்ஸ் என்று வர்ணித்துள்ளார். இதன் முக்கிய அம்சங்களை விரிவாக காண்போம். அடிப்படை தகவல்கள். மூலாதாரம். இது அயர்லாந்து நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. அயர்லாந்து இதை ஸ்பெயின் நாட்டிலிருந்து பெற்றது. நோக்கம் இந்தியாவை ஒரு மக்கள் நல அரசாக வெல்ஃபேர் ஸ்டேட் மாறுவது. ஜனநாயகம். இது நாட்டில் சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி நிறுவுவதை நோக்கமாக கொண்டது. டிபிஎஸ்பியின் வகைப்பாடு கிளாசிஃபிகேஷன். அரசியலமைப்பில் இவை அதிகாரப்பூர்வமாக வகைப்படுத்தப்படவில்லை என்றாலும் அவற்றின் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் 3 முக்கிய கொள்கைகளாக பிரிக்கலாம். சமதர்ம கொள்கைகள் சோஷலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் சமூக மற்றும் பொருளாதார நீதியை நிலைநாட்டும் நோக்கம் கொண்டவை. சரத்து 38 மக்கள் நலனை மேம்படுத்த சமூக பாதுகாப்பை உறுதி செய்தல். சரத்து 39 வளங்களைச் சமமாக பகிர்ந்தளித்தல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம். சரத்து 42 நியாயமான பணிச்சூழல் மற்றும் மகப்பேறு கால நிவாரணம் மெட்டர்னிட்டி ரிலீஃப். காந்திய கொள்கைகள் காந்தியின் பிரின்சிபல்ஸ் காந்தியடிகளின் கிராம சுயராஜ்ய கனவை நிறைவேற்றும் நோக்கம் கொண்டவை. சரத்து 40 கிராம பஞ்சாயத்துகளை வில்லேஜ் பஞ்சாயத் உருவாக்குதல் மிக முக்கியமானது. சரத்து 43 கிராமப்புறங்களில் குடிசை தொழில்களை காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வளர்த்தல். சரத்து 46 மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் கல்வி பொருளாதார நலனை மேம்படுத்தல். சரத்து 47 மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு. சரத்து 48 பசுவதை தடுப்பு மற்றும் கால்நடை பராமரிப்பு. தாராளவாத அறிவுசார் கொள்கைகள் லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் நவீன மேற்கத்திய சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டவை. சரத்து 44 இந்தியா முழுவதும் உள்ள குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வருதல். சரத்து 45 முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு முன்பருவ கல்வி ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் வழங்குதல். சரத்து 50 நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தல் செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். சரத்து 51 சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தல். முக்கிய பண்புகள். நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாதவை நான் ஜஸ்டிஷியபிள். அரசு இந்த நெறிமுறைகளை நிறைவேற்றவில்லை என்று கூறி எவரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. ஆட்சியின் அடிப்படை. இவை சட்ட ரீதியாக கட்டாயமில்லை என்றாலும் நாட்டை நிர்வகிப்பதில் இவை அடிப்படையானவை என்று அரசியலமைப்பு கூறுகிறது. சட்டம் இயற்றும் போது அரசு இவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். நேர்மறையானவை. அடிப்படை உரிமைகள் அரசுக்கு தடைகளை எதிர்மறை விதிக்கின்றன, ஆனால் டிபிஎஸ்பி அரசுக்கு செய்ய வேண்டிய பணிகளை நேர்மறை உணர்த்துகின்றன. புதிய சேர்க்கைகள் அமெண்ட்மெண்ட்ஸ். 42வது திருத்தம் 1976 இலவச சட்ட உதவி 39A தொழிலாளர் நிர்வாகத்தில் பங்கு 43A சுற்றுச்சூழல் பாதுகாப்பு 48A ஆகியவை சேர்க்கப்பட்டன. 97வது திருத்தம் 2011 கூட்டுறவுச் சங்கங்களை கோ-ஆபரேட்டிவ் சொசைட்டீஸ் ஊக்குவித்தல் 43B சேர்க்கப்பட்டது. முடிவுரை. சுருக்கமாகச் சொன்னால் அடிப்படை உரிமைகள் நமக்கு அரசியல் சுதந்திரத்தை தருகின்றன, வழிகாட்டும் நெறிமுறைகள் நமக்கு சமூக மற்றும் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்கின்றன. இவை இரண்டும் இணைந்ததே இந்திய அரசியலமைப்பின் ஆன்மாவாகும்.
அடிப்படை உரிமைகள் எஃப்ஆர் மற்றும் மாநில கொள்கைகளின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் டிபிஎஸ்பி ஆகியவற்றுக்கு இடையேயான முக்கிய வேறுபாடுகள் என்ன? எஃப்ஆர் மற்றும் டிபிஎஸ்பி ஆகியவற்றுக்கு இடையேயான மோதலைக் காட்டும் தொடர்புடைய வழக்குகளைப் பற்றி விவாதிக்கவும். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 உள்ள அடிப்படை உரிமைகளுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எஃப்ஆர், பகுதி 4 உள்ள அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி இடையே உள்ள உறவு மற்றும் மோதல்கள் இந்திய அரசியலமைப்பு வரலாற்றில் மிக முக்கியமான அத்தியாயமாகும். எஃப்ஆர் மற்றும் டிபிஎஸ்பி இடையேயான மோதல் மற்றும் வழக்குகள் ஆரம்பத்தில் அடிப்படை உரிமைகளுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டது. ஆனால் அரசு நிலச்சீர்திருத்தங்களை லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அமல்படுத்த முயன்றபோது அது சொத்துரிமை அப்போது அடிப்படை உரிமை உடன் மோதியது. இந்த மோதலின் வரலாற்றை 4 முக்கிய வழக்குகளின் மூலம் அறியலாம். சம்பகம் துரைராஜன் வழக்கு 1951 எஃப்ஆர் மேலானது. சிக்கல்: மருத்துவக் கல்லூரிகளில் இடஒதுக்கீடு டிபிஎஸ்பி சமூக நீதி வழங்கிய அரசாணை சமத்துவ உரிமைக்கு எஃப்ஆர் ஆர்ட் 15 எதிராக உள்ளதாக தொடரப்பட்ட வழக்கு. தீர்ப்பு: அடிப்படை உரிமைகளே மேலானவை. டிபிஎஸ்பி என்பது அடிப்படை உரிமைகளுக்கு கட்டுப்பட்டது. சப்சிடரி இரண்டிற்கும் மோதல் வந்தால் அடிப்படை உரிமைகளே வெல்லும். கோலக்நாத் வழக்கு 1967 எஃப்ஆர் புனிதமானது. சிக்கல்: நிலச்சீர்திருத்தச் சட்டங்கள் சொத்துரிமையை மீறுவதாக தொடரப்பட்ட வழக்கு. தீர்ப்பு: அடிப்படை உரிமைகள் புனிதமானவை. சாக்ரோசாங்க்ட். நாடாளுமன்றத்தால் டிபிஎஸ்பி ஐ செயல்படுத்த அடிப்படை உரிமைகளை திருத்தவோ அல்லது குறைக்கவோ முடியாது என்று உச்ச நீதிமன்றம் கூறியது. கேசவானந்த பாரதி வழக்கு 1973 திருப்புமுனை. இதற்கு முன்பு நாடாளுமன்றம் 25வது சட்டத்திருத்தத்தை கொண்டுவந்தது. இதன்படி சமூக வளங்களை பகிர்ந்தளிக்கும் சரத்து 39B மற்றும் 39C டிபிஎஸ்பி ஆகியவற்றைச் செயல்படுத்தும்போது சரத்து 14, 19 எஃப்ஆர் மீறப்பட்டாலும் சட்டம் செல்லும் என்று கூறப்பட்டது. தீர்ப்பு: உச்ச நீதிமன்றம் இந்த திருத்தத்தை சரி என்று ஏற்றுக்கொண்டது. அதாவது சரத்து 39B மற்றும் 39C ஐச் செயல்படுத்தும்போது அடிப்படை உரிமைகளை 14, 19 விட டிபிஎஸ்பி க்கே முன்னுரிமை என்று முதல் முறையாக ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆனால் அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடாது என்று நிபந்தனை விதித்தது. மினர்வா மில்ஸ் வழக்கு 1980 சமநிலை பேலன்ஸ் 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் அரசு எல்லா டிபிஎஸ்பிக்களும் அடிப்படை உரிமைகளை விட மேலானவை என்று சட்டம் கொண்டுவந்தது. தீர்ப்பு: உச்ச நீதிமன்றம் இதை ரத்து செய்தது. கருத்து: இந்திய அரசியலமைப்பு என்பது அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டும் நெறிமுறைகள் ஆகிய 2 சக்கரங்களைக் கொண்ட ஒரு தேர் போன்றது. ஒன்றையொன்று அழிப்பதல்ல, மாறாக இரண்டுக்கும் இடையே இணக்கமான சமநிலையை ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பேணுவதே அரசியலமைப்பின் அடிப்படைச் சிறப்பம்சம் என்று வரலாற்றுச் சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. முடிவுரை: தற்போதைய சட்ட நிலையின்படி பொதுவாக அடிப்படை உரிமைகளுக்கே முன்னுரிமை. விதிவிலக்காக சரத்து 39B மற்றும் 39C ஐச் செயல்படுத்தும்போது மட்டும் டிபிஎஸ்பிக்கு முன்னுரிமை. இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானது அல்ல, அவை ஒன்றுக்கொன்று துணையானவை. காம்ப்ளிமெண்டரி. What are the key differences between fundamental rights FR and directive principles of state policies DPSP? Discuss the associated cases which show the conflict between fundamental rights FR and directive principles of state policies DPSP. அடிப்படை உரிமைகள் எஃப்ஆர் மற்றும் மாநில கொள்கைகளின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் டிபிஎஸ்பி ஆகியவற்றுக்கு இடையேயான முக்கிய வேறுபாடுகள் என்ன? எஃப்ஆர் மற்றும் டிபிஎஸ்பி ஆகியவற்றுக்கு இடையேயான மோதலைக் காட்டும் தொடர்புடைய வழக்குகளைப் பற்றி விவாதிக்கவும். Fundamental rights FR and directive principles of state policy DPSP are two distinct provisions in the Indian Constitution. FR மற்றும் DPSP ஆகியவை இந்திய அரசியலமைப்பில் உள்ள 2 தனித்துவமான விதிகள்.
Key differences முக்கிய வேறுபாடுகள். Justiciability. Fundamental rights are justiciable and they can be enforced by courts. Directive principles are non-justiciable and serving as guidelines for governance. நீதிப்படுத்தல். அடிப்படை உரிமைகள் நீதிக்கு உட்பட்டவை, அவற்றை நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியும். வழிகாட்டுதல் கோட்பாடுகள் நியாயப்படுத்த முடியாதவை மற்றும் நிர்வாகத்திற்கான வழிகாட்டுதல்களாக செயல்படுகின்றன. Purpose. Fundamental rights aim to protect individual rights and freedoms. Directive principles promote social and economic welfare, guiding the state to achieve a just society. நோக்கம். அடிப்படை உரிமைகள் தனிநபர் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. வழிகாட்டுதல் கோட்பாடுகள் சமூக மற்றும் பொருளாதார நலனை மேம்படுத்துகின்றன, மாநிலத்தை ஒரு நியாயமான சமூகத்தை அடைய வழிநடத்துகின்றன. Nature. Fundamental rights are negative in nature, imposing limitations on state action. Directive principles are positive, directing the state to take affirmative action. இயல்பு. அடிப்படை உரிமைகள் இயற்கையில் எதிர்மறையானவை, மாநில நடவடிக்கைக்கு வரம்புகளை விதிக்கின்றன. வழிகாட்டுதல் கோட்பாடுகள் நேர்மறையானவை, மாநிலத்தை உறுதியான நடவடிக்கை எடுக்க வழிநடத்துகின்றன. Conflict between FR and DPSP. FR மற்றும் DPSP இடையேயான மோதல். State of Madras v. Champakam Dorairajan 1951. The Supreme Court judged that fundamental rights prevail over directive principles, striking down a law that required implementing DPSPs. மெட்ராஸ் மாநிலம் vs சம்பகம் துரைராஜன் 1951. அடிப்படை உரிமைகள் வழிகாட்டுதல் கொள்கைகளை விட மேலோங்கி நிற்கின்றன என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. டிபிஎஸ்பி களை செயல்படுத்த வேண்டும் என்ற சட்டத்தை ரத்து செய்தது. கோலக்நாத் v. State of Punjab 1967. The Supreme Court judged that fundamental rights cannot be amended to reduce or take away rights, potentially limiting the implementation of DPSPs. கோலக்நாத் vs பஞ்சாப் மாநிலம் 1967. உரிமைகளை சுருக்கவோ அல்லது பறிக்கவோ அடிப்படை உரிமைகளை திருத்த முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இது டிபிஎஸ்பி களை செயல்படுத்துவதை கட்டுப்படுத்துகிறது. கேசவானந்தா பாரதி v. State of Kerala 1973. The Supreme Court established the doctrine of basic structure. It allows for amendments to fundamental rights while protecting the basic structure of the Constitution, including DPSPs. கேசவானந்த பாரதி எதிர் கேரள மாநிலம் 1973. உச்ச நீதிமன்றம் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை நிறுவியது. இது டிப்ஸ்கள் உட்பட அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாக்கும் அதே வேளையில் அடிப்படை உரிமைகளில் திருத்தங்களை அனுமதிக்கிறது. ரெகன்சிலியேஷன் சமரசம். மனர்வா மில்ஸ் v. Union of India 1980. The Supreme Court emphasized the harmony between fundamental rights and directive principles, stating that both are essential for the well-being of citizens. மினர்வா மில்ஸ் எதிர் இந்திய ஒன்றியம் 1980. அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டுதல் கொள்கைகளுக்கு இடையிலான இணக்கத்தை உச்ச நீதிமன்றம் வலியுறுத்தியது, இரண்டும் குடிமக்களின் நல்வாழ்வுக்கு அவசியம் என்று கூறியது. Constitutional amendments. Various constitutional amendments have tried to balance fundamental rights and directive principles. It ensured that the government could promote social welfare while respecting individual rights. அரசியலமைப்பு திருத்தங்கள். பல்வேறு அரசியலமைப்பு திருத்தங்கள் அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டுதல் கொள்கைகளை சமநிலைப்படுத்த முயன்றுள்ளன. தனிநபர் உரிமைகளை மதிக்கும் அதே வேளையில் அரசு சமூக நலனை மேம்படுத்த முடியும் என்பதை உறுதி செய்தது. இந்திய அரசியலமைப்பில் சமூக நீதியை மேம்படுத்துவதில் கிப்சன் முக்கியத்துவத்தை பற்றி விவாதிக்கவும். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4 இல் ஆர்டிகிள்ஸ் 36 முதல் 51 வரை உள்ள அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் டிபிஎஸ்பி இந்தியாவில் சமூக நீதியை சோஷியல் ஜஸ்டிஸ் நிலைநாட்டுவதற்கான மிக முக்கியமான கருவியாகும். டாக்டர் பி. ஆர்.
அம்பேத்கர் அவர்கள் டிபிஎஸ்பியை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் நாவல் ஃபீச்சர்ஸ் என்றும் இது பொருளாதார ஜனநாயகத்தை நிறுவுவதை நோக்கமாக கொண்டது என்றும் வர்ணித்தார். சமூக நீதியை மேம்படுத்துவதில் டிபிஎஸ்பியின் முக்கியத்துவத்தை பின்வரும் தலைப்புகளில் விவாதிக்கலாம். மக்கள் நல அரசை உருவாக்குதல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். அடிப்படை உரிமைகள் அரசியல் ஜனநாயகத்தை மட்டுமே உறுதி செய்கின்றன. ஆனால் டிபிஎஸ்பியின் முக்கிய நோக்கம் இந்தியாவை ஒரு மக்கள் நல அரசாக வெல்ஃபேர் ஸ்டேட் மாற்றுவதாகும். சரத்து 38 அரசு மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்த சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி கிடைக்கும் வகையில் ஒரு சமூக ஒழுங்கை சோஷியல் ஆர்டர் உருவாக்க வேண்டும் என்று இது வலியுறுத்துகிறது. வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதும் இதன் நோக்கமாகும். பொருளாதார நீதி மற்றும் வளங்களின் பகிர்வு எக்கனாமிக் ஜஸ்டிஸ். சமூக நீதி என்பது பொருளாதார சமத்துவம் இல்லாமல் சாத்தியமில்லை. இதனை சரத்து 39 உறுதி செய்கிறது. சரத்து 39B சமூகத்தின் பௌதீக வளங்கள் மெட்டீரியல் ரிசோர்சஸ் பொது நன்மைக்காகச் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். சரத்து 39C செல்வம் மற்றும் உற்பத்திச் சாதனங்கள் ஒரு சிலரிடமே குவிவதை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் தடுக்க வேண்டும். தாக்கம். இந்த விதிகளின் அடிப்படையில்தான் இந்தியாவில் நிலச்சீர்திருத்தச் சட்டங்கள், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், வங்கிகள் தேசியமயமாக்கல் மற்றும் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு ஆகியவை கொண்டுவரப்பட்டன. நலிவடைந்த பிரிவினரின் பாதுகாப்பு புரொடெக்டிங் வீக்கர் செக்ஷன்ஸ். இந்தியச் சமூகத்தில் காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றமே உண்மையான சமூக நீதியாகும். சரத்து 46 தாழ்த்தப்பட்டோர் எஸ்சி, பழங்குடியினர் எஸ்டி மற்றும் பிற நலிவடைந்த பிரிவினரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை அரசு சிறப்பு கவனத்துடன் மேம்படுத்த வேண்டும். மேலும் சமூக அநீதி மற்றும் சுரண்டலிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். நடைமுறை இடஒதுக்கீட்டு கொள்கைகள் மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டங்கள் உருவானதற்கு இதுவே அடிப்படை. பாலின நீதி ஜெண்டர் ஜஸ்டிஸ். பெண்களுக்கு சம உரிமை வழங்குவதை டிபிஎஸ்பி வலியுறுத்துகிறது. சரத்து 39D ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். சரத்து 42 நியாயமான பணிச்சூழலை உருவாக்குதல் மற்றும் மகப்பேறு கால நிவாரணம் மெட்டர்னிட்டி ரிலீஃப் வழங்குதல். தொழிலாளர் நலம் லேபர் வெல்ஃபேர். முதலாளித்துவச் சுரண்டலிலிருந்து தொழிலாளர்களை காப்பதும் சமூக நீதியின் ஒரு பகுதியாகும். சரத்து 43 அனைத்து தொழிலாளர்களுக்கும் வாழ்வாதார ஊதியம் லிவிங் வேஜ், கண்ணியமான வாழ்க்கைத்தரம் மற்றும் ஓய்வு நேரத்தை உறுதி செய்தல். சட்ட உதவி மற்றும் விரைவான நீதி லீகல் ஏட். ஏழைகளுக்கு நீதி மறுக்கப்படக்கூடாது என்பதற்காக 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் இது சேர்க்கப்பட்டது. சரத்து 39A ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி ஃப்ரீ லீகல் ஏட் வழங்குவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். இதன் அடிப்படையில்தான் லோக் அதாலத் போன்ற அமைப்புகள் செயல்படுகின்றன. முக்கியத்துவம் சிக்னிஃபிகன்ஸ். ஆட்சியின் அடிப்படை ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ். இவை நீதிமன்றத்தால் வலியுறுத்த முடியாதவையாக நான் ஜஸ்டிஷியபிள் இருந்தாலும் நாட்டை நிர்வகிப்பதில் இவை அடிப்படையானவை என்று சரத்து 37 கூறுகிறது. எந்தவொரு சட்டம் இயற்றப்படும்போதும் அரசு இதை கருத்தில் கொள்ள வேண்டும். பொது கருத்தின் அளவுகோல். ஆளும் அரசு இந்த நெறிமுறைகளைச் செயல்படுத்த தவறினால் மக்கள் தேர்தலில் அவர்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள். இதுவே இதன் மிகப்பெரிய பலம். அடிப்படை உரிமைகளுக்கு துணை. சமூக தேவைகளை நிறைவேற்றுவதன் மூலம் தனிநபர் அடிப்படை உரிமைகள் அர்த்தமுள்ளதாக மாற இவை உதவுகின்றன. முடிவுரை. சுருக்கமாக, அடிப்படை உரிமைகள் ஒரு குடிமகனை அரசின் சர்வாதிகாரத்திலிருந்து பாதுகாக்கிறது என்றால் டிபிஎஸ்பி அந்த குடிமகனை வறுமை, அறியாமை மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து பாதுகாக்கிறது. சமூக புரட்சியின் சோஷியல் ரெவல்யூஷன் லட்சியங்களை அடைவதற்கு அரசிற்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக டிபிஎஸ்பி திகழ்கிறது. Discuss the significance of the directive principles of state policy in promoting social justice in the Indian Constitution. இந்திய அரசியலமைப்பில் சமூக நீதியை மேம்படுத்துவதில் டிபிஎஸ்பியின் முக்கியத்துவத்தை பற்றி விவாதிக்கவும்.
The Directive Principles of State Policy (DPSPS) are guidelines that are enshrined in the Indian Constitution, which aim to promote social and economic welfare, justice, and equality. DPSPS என்பது இந்திய அரசியலமைப்பில் பொறிக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களாகும். இது சமூக மற்றும் பொருளாதார நலன், நீதி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. Key objectives முக்கிய நோக்கங்கள். Promoting social and economic justice. DPSPS aimed to promote social and economic justice. It ensured that the state works towards reducing inequalities and promoting the welfare of all citizens. சமூக மற்றும் பொருளாதார நீதியை ஊக்குவித்தல். டிப்ஸ்கள் சமூக மற்றும் பொருளாதார நீதியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. சமத்துவமின்மையை குறைப்பதற்கும் அனைத்து குடிமக்களின் நலனை மேம்படுத்துவதற்கும் அரசு செயல்படுவதை உறுதி செய்கின்றன. Protecting the interests of weaker sections. DPSPS direct the state to protect the interests of weaker sections, including scheduled castes, scheduled tribes, and other marginalized groups. பலவீனமான பிரிவுகளின் நலன்களை பாதுகாத்தல். DPSPக்கள் பட்டியல் சாதிகள், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற ஓரங்கட்டப்பட்ட குழுக்கள் உட்பட பலவீனமான பிரிவுகளின் நலன்களை பாதுகாக்க மாநிலத்தை வழிநடத்துகின்றன. Ensuring equal distribution of resources. DPSPS emphasized the need for an equitable distribution of resources. It ensured that the benefits of development reach all sections of society. வளங்களின் சமமான விநியோகத்தை உறுதி செய்தல். டிப்ஸ்கள் வளங்களின் சமமான விநியோகத்தின் அவசியத்தை வலியுறுத்துகின்றன. வளர்ச்சியின் நன்மைகள் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளையும் சென்றடைவதை உறுதி செய்கின்றன. Significance முக்கியத்துவம். Guiding principles for governance. DPSPS serve as guiding principles for governance. It reminds the state of its responsibilities towards citizens and the need to promote social justice. ஆளுகைக்கான வழிகாட்டுதல் கோட்பாடுகள். டிப்ஸ்கள் நிர்வாகத்திற்கான வழிகாட்டும் கொள்கைகளாகச் செயல்படுகின்றன. குடிமக்கள் மீதான அதன் பொறுப்புகள் மற்றும் சமூக நீதியை மேம்படுத்துவதன் அவசியத்தை அரசுக்கு நினைவூட்டுகின்றன. Promoting welfare state. DPSPS reflect the Constitution's commitment to a welfare state to promote the well-being of citizens. நலன்புரி அரசை ஊக்குவித்தல். குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான ஒரு நலன்புரி அரசுக்கு அரசியலமைப்பின் உறுதிப்பாட்டை டிப்ஸ்கள் பிரதிபலிக்கின்றன. Complementing fundamental rights. Fundamental rights protect the freedom and dignity of the individual. At the same time, DPSPS guide the state to create a social and economic environment in which all can truly enjoy those rights. அடிப்படை உரிமைகளை பூர்த்தி செய்தல். அடிப்படை உரிமைகள் தனிநபரின் சுதந்திரத்தையும் மரியாதையையும் பாதுகாக்கின்றன. அதே சமயம் DPSPக்கள் அனைவரும் அந்த உரிமைகளை உண்மையில் அனுபவிக்கக்கூடிய சமூக மற்றும் பொருளாதார சூழலை உருவாக்க அரசை வழிநடத்துகின்றன. Examples of DPSPS. Article 38. Promoting social and economic justice. சமூக மற்றும் பொருளாதார நீதியை ஊக்குவித்தல். Article 39. Ensuring equal distribution of resources and protecting the interests of weaker sections. வளங்களை சமமாக விநியோகிப்பதை உறுதி செய்தல் மற்றும் பலவீனமான பிரிவுகளின் நலன்களை பாதுகாத்தல். Article 41. Right to work, education, and public assistance in cases of unemployment, old age, sickness, and disablement. வேலையின்மை, முதுமை, நோய் மற்றும் ஊனமுற்றோர் வழக்குகளில் வேலை, கல்வி மற்றும் பொது உதவி பெறும் உரிமை. Article 46. Promoting educational and economic interests of scheduled castes, scheduled tribes, and other weaker sections. பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவித்தல். Impact தாக்கம். Policy and law making. DPSPS have influenced in policy and law making in areas like education, healthcare, and social welfare. கொள்கை மற்றும் சட்டத்தை உருவாக்குதல். கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலன் போன்ற துறைகளில் கொள்கை மற்றும் சட்டத்தை உருவாக்குவதில் DPSPக்கள் செல்வாக்கு செலுத்தியுள்ளன. Promoting social and economic development. DPSPS have contributed to promoting social and economic development,
reducing inequalities, and improving the lives of marginalized communities. சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல். சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல், ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல் மற்றும் ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் டிபிஎஸ்பி-க்கள் பங்களித்துள்ளன. Guiding judicial decisions. DPSPs have been used by courts to interpret laws and ensure that they align with the Constitution, its commitment to social justice. நீதித்துறை முடிவுகளை வழிநடத்துதல், சட்டங்களை விளக்குவதற்கும் சமூக நீதிக்கான அரசியலமைப்பின் உறுதிப்பாட்டுடன் அவை ஒத்துப்போகின்றன என்பதை உறுதி செய்வதற்கும் நீதிமன்றங்களால் டிபிஎஸ்பி-க்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. Challenges in implementing DPSPs. டிபிஎஸ்பி-க்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்கள். Economic challenges. பொருளாதார சவால்கள். Financial constraints. Implementing DPSPs requires significant financial resources, which are often scarce. நிதி கட்டுப்பாடுகள். டிபிஎஸ்பி-க்களை செயல்படுத்துவதற்கு குறிப்பிடத்தக்க நிதி ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன, அவை பெரும்பாலும் பற்றாக்குறையாகவே இருக்கும். Poverty and inequality. India's large population, poverty, and income inequality make it difficult to implement DPSPs effectively. வறுமை மற்றும் சமத்துவமின்மை. இந்தியாவின் பெரிய மக்கள் தொகை, வறுமை மற்றும் வருமான சமத்துவமின்மை டிபிஎஸ்பி-க்களை திறம்பட செயல்படுத்துவதை கடினமாக்குகிறது. Social challenges. சமூக சவால்கள். Caste and social inequality. Deep-rooted social inequalities, such as the caste system, hinder the implementation of DPSPs. சாதி மற்றும் சமூக சமத்துவமின்மை, சாதி அமைப்பு போன்ற ஆழமாக வேரூன்றிய சமூக ஏற்றத்தாழ்வுகள் டிபிஎஸ்பி-க்களை செயல்படுத்துவதை தடுக்கின்றன. Lack of education and awareness. Limited education and awareness among citizens, particularly in rural areas, make it difficult to implement DPSPs. கல்வி மற்றும் விழிப்புணர்வு இல்லாமை, குடிமக்களிடையே குறிப்பாக கிராமப்புறங்களில் வரையறுக்கப்பட்ட கல்வி மற்றும் விழிப்புணர்வு டிபிஎஸ்பி-க்களை செயல்படுத்துவதை கடினமாக்குகிறது. Political challenges. அரசியல் சவால்கள். Competing priorities. Politicians mostly prioritize short-term political gains over long-term implementation of DPSPs. போட்டியிடும் முன்னுரிமைகள். அரசியல்வாதிகள் பெரும்பாலும் டிபிஎஸ்பி-க்களை நீண்டகாலமாக செயல்படுத்துவதை விட குறுகிய கால அரசியல் ஆதாயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள். Bureaucratic red tape. The slow and inefficient bureaucracy can hinder the implementation of DPSPs. மெதுவான மற்றும் திறமையற்ற அதிகாரத்துவம் டிபிஎஸ்பி-க்களை செயல்படுத்துவதை தடுக்கலாம். Institutional challenges. நிறுவன சவால்கள். Weak institutions. Inadequate institutional capacity, including lack of infrastructure, personnel, and resources, hinders the implementation of DPSPs. பலவீனமான நிறுவனங்கள், உள்கட்டமைப்பு, பணியாளர்கள் மற்றும் வளங்கள் இல்லாதது உள்ளிட்ட போதுமான நிறுவன திறன் டிபிஎஸ்பி-க்களை செயல்படுத்துவதை தடுக்கிறது. Corruption within institutions can undermine the implementation of DPSPs. ஊழல். நிறுவனங்களுக்குள் ஊழல் டிபிஎஸ்பி-க்களை செயல்படுத்துவதை குறைமதிப்பிற்கு உட்படுத்தலாம். Judicial challenges. நீதித்துறை சவால்கள். Limited judicial activism. The judiciary's limited role in enforcing DPSPs can hinder their implementation. வரையறுக்கப்பட்ட நீதித்துறை செயல்பாடு. டிபிஎஸ்பி-க்களை செயல்படுத்துவதில் நீதித்துறையின் வரையறுக்கப்பட்ட பங்கு அவற்றின் செயல்படுத்தலை தடுக்கலாம். Conflict with fundamental rights. DPSPs may conflict with fundamental rights, making their implementation challenging. அடிப்படை உரிமைகளுடன் மோதல். டிபிஎஸ்பி-க்கள் அடிப்படை உரிமைகளுடன் முரண்படலாம், அவற்றின் செயல்படுத்தலை சவாலானதாக மாற்றலாம். Other challenges. பிற சவால்கள். Federal structure. India's federal structure can lead to conflicts between the central government and states, hindering the implementation of DPSPs. கூட்டாட்சி அமைப்பு. இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பு மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே மோதல்களுக்கு வழிவகுக்கும், டிபிஎஸ்பி-க்களை செயல்படுத்துவதை தடுக்கலாம். Globalization and economic reforms. Globalization and economic reforms can create new challenges for implementing DPSPs.
உலகமயமாக்கல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள். உலகமயமாக்கல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் டிபிஎஸ்பி-களை செயல்படுத்துவதற்கு புதிய சவால்களை உருவாக்கலாம். Despite these challenges, the Indian government has made efforts to implement DPSPs through various policies and programs. However, more needs to be done to overcome these challenges and ensure the effective implementation of DPSPs. இந்த சவால்கள் இருந்த போதிலும், இந்திய அரசாங்கம் பல்வேறு கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் மூலம் டிபிஎஸ்பி-களை செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இருப்பினும், இந்த சவால்களை சமாளிக்கவும், டிபிஎஸ்பி-களை திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்யவும் இன்னும் பலவற்றை செய்ய வேண்டும். அரசு கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளில் வழங்கப்பட்டுள்ளபடி, இந்தியா தனது குடிமக்களுக்கு ஒரு சீரான சிவில் சட்டத்தை இயற்றுவதை தடுக்கும் சாத்தியமான காரணிகளை பற்றி விவாதிக்கவும். இந்திய அரசியலமைப்பின் சரத்து 44 ஆர்டிகிள் 44, இந்தியா முழுமைக்கும் குடிமக்களுக்கு ஒரே சீரான சிவில் சட்டத்தை யூனிஃபார்ம் சிவில் கோட் (யுசிசி) அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. இருப்பினும், சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இது இன்னும் ஒரு தேசிய சட்டமாக மாறவில்லை, கோவாவை தவிர. இதனைச் செயல்படுத்துவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் மற்றும் காரணிகளை பின்வருமாறு விவாதிக்கலாம். இந்தியாவின் பிரம்மாண்டமான பன்முகத்தன்மை இமென்ஸ் டைவர்சிட்டி. இந்தியா பல்வேறு மதங்கள், கலாச்சாரங்கள் மற்றும் பழக்கவழக்கங்களைக் கொண்ட ஒரு துணைக்கண்டம். சிக்கல்: ஒவ்வொரு மதத்திற்கும் திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு மற்றும் வாரிசுரிமை தொடர்பாக தனித்தனியான தனிச்சட்டங்கள் பர்சனல் லாஸ் உள்ளன. உதாரணமாக, இந்து திருமணச் சட்டம், ஷரியத் சட்டம், முஸ்லிம்கள், இந்திய கிறித்தவ திருமணச் சட்டம் போன்றவை. தடை: இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே சட்டத்தின் கீழ் கொண்டு வருவது என்பது கலாச்சார ரீதியாக மிக கடினமான ஒன்றாகும். சிறுபான்மையினரின் அச்சம் fear among minorities. சிறுபான்மை மதத்தினர், குறிப்பாக இஸ்லாமியர்கள், தங்கள் மத சுதந்திரத்தின் மீதான தாக்குதலாக பார்க்கின்றனர். சிக்கல்: யுசிசி அமல்படுத்தப்பட்டால் பெரும்பான்மைச் சமூகத்தின் இந்துக்கள் கலாச்சாரமும் சட்டமும் தங்கள் மீது திணிக்கப்படலாம் என்றும், இதனால் தங்கள் தனித்துவமான மத அடையாளம் ரிலிஜியஸ் ஐடென்டிட்டி அழிந்துவிடும் என்றும் அவர்கள் அஞ்சுகின்றனர். விளைவு: இந்த நம்பிக்கையின்மை யுசிசிக்கு எதிரான வலுவான எதிர்ப்பாக மாறுகிறது. அரசியலமைப்பு முரண்பாடுகள் கான்ஸ்டிடியூஷனல் கான்ஃப்ளிக்ட்ஸ். அரசியலமைப்புச் சட்டத்திலேயே யுசிசியை செயல்படுத்துவதற்கு சில முரண்பாடான பிரிவுகள் உள்ளன. சரத்து 25 அடிப்படை உரிமை vs சரத்து 44 டிபிஎஸ்பி. சரத்து 25 ஒவ்வொருவருக்கும் தங்கள் மதத்தை பின்பற்றும் மற்றும் பரப்பும் அடிப்படை உரிமையை வழங்குகிறது. தனிச்சட்டங்கள் மதத்தின் ஒரு பகுதி என்று கருதப்படுவதால் யுசிசி என்பது அடிப்படை உரிமையை மீறுவதாக வாதிடப்படுகிறது. நீதிமன்ற பார்வை: உச்ச நீதிமன்றம் பலமுறை மதச்சடங்குகள் வேறு, மதச்சார்பற்ற நடவடிக்கைகள் திருமணம், சொத்து வேறு என்று கூறியிருந்தாலும் இது இன்னும் ஒரு விவாத பொருளாகவே உள்ளது. பழங்குடியினர் மற்றும் பிராந்திய சிக்கல்கள் ட்ரைபல் அண்ட் ரீஜனல் இஷ்யூஸ். யுசிசி என்பது மதங்களுக்கிடையிலான பிரச்சினை மட்டுமல்ல, அது பழங்குடியினரின் கலாச்சாரத்தோடும் மோதுகிறது. வடகிழக்கு மாநிலங்கள், அரசியலமைப்பின் 6வது அட்டவணை மற்றும் சரத்து 371(a)(g) போன்றவை நாகாலாந்து, மிசோரம் போன்ற மாநிலங்களுக்கு தங்களின் சொந்த பழக்கவழக்கங்களை பின்பற்றச் சிறப்பு பாதுகாப்பு அளிக்கிறது. தடை: ஒரு பொதுவான சிவில் சட்டம் வந்தால் அது பழங்குடியினரின் தனித்துவமான கலாச்சார பாதுகாப்பை நீர்த்துப்போகச் செய்யும் என்ற எதிர்ப்பு உள்ளது. இந்து சட்டங்களுக்குள்ளேயே உள்ள வேறுபாடுகள். இந்துக்களுக்குள்ளேயே ஒரே மாதிரியான சட்டம் முழுமையாக பின்பற்றப்படுவதில்லை. உதாரணம்: தென்னிந்தியாவில் உறவுமுறை திருமணம் கான்சாங்குவினியஸ் மேரேஜ் தாய்மாமன் முறை அனுமதிக்கப்படுகிறது, ஆனால் வட இந்தியாவில் இது தடை செய்யப்பட்டுள்ளது. கூட்டுக்குடும்ப வரிச்சலுகை: இந்து கூட்டு குடும்பங்களுக்கு வருமான வரியில் சிறப்பு சலுகைகள் உள்ளன. யுசிசி வந்தால் இந்த சலுகை ரத்து செய்யப்படலாம் என்ற பொருளாதார காரணமும் ஒரு தடையாகும்.
அரசியல் விருப்பமின்மை lack of political will, இதுவே மிக முக்கியமான தடையாகும். வாக்கு வங்கி அரசியல். எந்தவொரு அரசியல் கட்சியும் ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ அல்லது சமூகத்தையோ பகைத்துக்கொண்டு தங்கள் வாக்கு வங்கியை இழக்க விரும்புவதில்லை. ஷா பானு வழக்கில் 1985 உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே நாடாளுமன்றம் மாற்றியது இதற்குச் சிறந்த உதாரணம். வரைவு இல்லாமை lack of consensus draft. UCC எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு தெளிவான மாதிரி வடிவம் டிராஃப்ட் இதுவரை அரசிடம் இல்லை. எது சிறந்தது என்ற விவாதம் இஸ்லாமியச் சட்டத்தில் உள்ள நல்ல விஷயங்களையோ அல்லது இந்துச் சட்டத்தில் உள்ள குறைகளையோ எப்படிச் சமன்படுத்துவது என்பது குறித்த தெளிவான ஒருமித்த கருத்து கன்சென்சஸ் இன்னும் உருவாகவில்லை. முடிவுரை. 21வது சட்ட ஆணையம் லா கமிஷன் தற்போதைய நிலையில் பொது சிவில் சட்டம் அவசியமும் இல்லை, விரும்பத்தக்கதும் இல்லை என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் UCCயை செயல்படுத்துவது சாத்தியமே, ஆனால் அது மேலிருந்து திணிக்கப்படாமல் அனைத்துச் சமூகங்களுடனும் கலந்தாலோசித்து படிப்படியான சீர்திருத்தங்கள் மூலம் பீஸ் மீல் அப்ரோச் கொண்டுவரப்பட வேண்டும். Discuss the possible factors that inhibit India from enacting for its citizen a uniform civil code as provided for in the directive principles of state policy. அரசு கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளில் வழங்கப்பட்டுள்ளபடி இந்தியா தனது குடிமக்களுக்கு ஒரு சீரான சிவில் சட்டத்தை இயற்றுவதை தடுக்கும் சாத்தியமான காரணிகளை பற்றி விவாதிக்கவும். Enacting a uniform civil code UCC in India is challenging due to several factors. இந்தியாவில் சீரான சிவில் சட்டத்தை UCC இயற்றுவது பல காரணிகளால் சவாலானது. Key inhibitors. முக்கிய தடைகள். Diverse religious and cultural practices. India's diverse population with different personal laws makes it hard to create a single code acceptable to all communities. Each community has its own traditions, customs, and laws deeply rooted in their cultural and religious beliefs. பல்வேறு மத மற்றும் கலாச்சார நடைமுறைகள். பல்வேறு மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் அனைத்து சமூகங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குறியீட்டை உருவாக்குவதை கடினமாக்குகிறது. ஒவ்வொரு சமூகத்திற்கும் அதன் சொந்த மரபுகள், பழக்கவழக்கங்கள் மற்றும் சட்டங்கள் அவற்றின் கலாச்சார மற்றும் மத நம்பிக்கைகளில் ஆழமாக வேரூன்றியுள்ளன. Perception of UCC as encroachment on religious freedom. Many communities, especially minority communities, perceive UCC as a violation on their rights to religious freedom. They fear a common code will neglect their traditions and impose rules dictated by the majority. மத சுதந்திரத்தின் மீதான அத்துமீறலாக UCC பற்றிய கருத்து. பல சமூகங்கள், குறிப்பாக சிறுபான்மை சமூகங்கள், UCCயை தங்கள் மத சுதந்திரத்திற்கான உரிமைகளை மீறுவதாக கருதுகின்றன. ஒரு பொதுவான குறியீடு தங்கள் மரபுகளை புறக்கணித்து பெரும்பான்மையினரால் கட்டளையிடப்பட்ட விதிகளை விதிக்கும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். Opposition from religious groups. Religious groups and leaders mostly oppose UCC, viewing it as an attack on their religious authority and traditions. This opposition can mobilize large sections of their communities against UCC. மதக்குழுக்களின் எதிர்ப்பு. மதக்குழுக்களும் தலைவர்களும் பெரும்பாலும் UCCயை எதிர்க்கின்றனர், இது அவர்களின் மத அதிகாரம் மற்றும் மரபுகள் மீதான தாக்குதலாக கருதுகின்றனர். இந்த எதிர்ப்பு அவர்களின் சமூகங்களில் பெரும் பகுதியினரை UCCக்கு எதிராக அணிதிரட்டக்கூடும். Lack of political willpower. The lack of political willpower and vote bank politics are major reasons for the delay in implementing UCC. அரசியல் விருப்பம் இல்லாதது. அரசியல் ரீதியான மன உறுதியின்மை மற்றும் வாக்கு வங்கி அரசியல் ஆகியவை செயல்படுத்துவதில் தாமதத்திற்கு முக்கிய காரணங்களாகும். Constitutional concerns. UCC may conflict with fundamental rights, such as freedom of conscience, profession, practice, and propagation of religions Article 26 and freedom to manage religious affairs Article 25.
அரசியலமைப்பு கவலைகள், மனசாட்சி சுதந்திரம், தொழில், நடைமுறை மற்றும் மத பிரச்சாரம் பிரிவு 26 மற்றும் மத விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் பிரிவு 25 போன்ற அடிப்படை உரிமைகளுடன் யுசிசி முரண்படக்கூடும். Tribal autonomy and legal pluralism. Tribal communities have customary laws and governance systems, and implementing UCC could be seen as an imposition of mainstream cultural norms, threatening their autonomy. பழங்குடி சுயாட்சி மற்றும் சட்ட பன்மைத்துவம். பழங்குடி சமூகங்கள் வழக்கமான சட்டங்கள் மற்றும் நிர்வாக அமைப்புகளை கொண்டுள்ளன, மேலும் யுசிசியை செயல்படுத்துவது முக்கிய கலாச்சார விதிமுறைகளை திணிப்பதாக கருதப்படலாம், இது அவர்களின் சுயாட்சியை அச்சுறுத்துகிறது. Fear of majoritarianism. Minority communities fear UCC may impose majority norms on them, eroding their unique cultural and religious practices. பெரும்பான்மைவாதத்தின் மீதான பயம். சிறுபான்மை சமூகங்கள் யுசிசி பெரும்பான்மை விதிமுறைகளை தங்கள் மீது திணித்து, அவர்களின் தனித்துவமான கலாச்சார மற்றும் மத நடைமுறைகளை அரிக்கக்கூடும் என்று அஞ்சுகின்றன. Additional challenges. கூடுதல் சவால்கள். Practical difficulties. Implementing UCC would require significant changes to the legal system, including amendments to existing laws and creation of new ones. நடைமுறை சிரமங்கள். யுசிசியை செயல்படுத்துவதற்கு ஏற்கனவே உள்ள சட்டங்களில் திருத்தங்கள் மற்றும் புதியவற்றை உருவாக்குதல் உள்ளிட்ட சட்ட அமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் தேவைப்படும். Public awareness and education. Many people, especially minorities, have misconceptions about UCC, making rational debate on its implementation difficult. பொது விழிப்புணர்வு மற்றும் கல்வி. பலருக்கு, குறிப்பாக சிறுபான்மையினருக்கு, யுசிசி பற்றி தவறான கருத்துக்கள் உள்ளன, இது அதன் செயல்படுத்தல் குறித்த பகுத்தறிவு விவாதத்தை கடினமாக்குகிறது. Historical precedents. India's legal system has roots in colonial history, where different communities were governed by distinct personal laws, making it challenging to transition to a uniform legal system. வரலாற்று முன்னோடிகள். இந்தியாவின் சட்ட அமைப்பு காலனித்துவ வரலாற்றில் வேர்களை கொண்டுள்ளது, அங்கு வெவ்வேறு சமூகங்கள் தனித்துவமான தனிப்பட்ட சட்டங்களால் நிர்வகிக்கப்படுகின்றன, இது ஒரு சீரான சட்ட அமைப்புக்கு மாறுவதை சவாலாக மாற்றுகிறது. நாட்டின் நிர்வாகத்தில் அடிப்படையான வழிகாட்டுதல் கொள்கைகளை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளிலிருந்து தனிமைப்படுத்த முடியாது. ஆராயுங்கள். நீங்கள் கூறிய கூற்று இந்திய அரசியலமைப்பின் ஆணிவேராகும். அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பி ஆகியவற்றை தனித்தனியாக பிரித்து பார்ப்பது உடலையும் ஆன்மாவையும் பிரிப்பதற்கு சமம். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல, மாறாக ஒன்றுக்கொன்று துணையானவை, காம்ப்ளிமெண்டரி அண்ட் சப்ளிமெண்டரி. வழிகாட்டு நெறிமுறைகளை அடிப்படை உரிமைகளிலிருந்து தனிமைப்படுத்த முடியாது என்பதை பின்வரும் கோணங்களில் விரிவாக ஆராயலாம். ஜனநாயகத்தின் முழுமை. கம்ப்ளீட்னஸ் ஆஃப் டெமோக்ரசி. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் கூறியது போல, இந்திய அரசியலமைப்பின் நோக்கம் இரட்டைத் தன்மையானது, அரசியல் ஜனநாயகம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம். அடிப்படை உரிமைகள். பகுதி 3 அரசியல் சுதந்திரத்தை வாக்களிக்கும் உரிமை, பேச்சுரிமை வழங்குகின்றன. வழிகாட்டு நெறிமுறைகள். பகுதி 4 சமூக மற்றும் பொருளாதார சுதந்திரத்தை, வேலைவாய்ப்பு, சுகாதாரம் உறுதி செய்கின்றன. ஆய்வு. பசியோடு இருக்கும் ஒருவனுக்கு பேச்சுரிமை முக்கியமல்ல, அவனுக்கு தேவை உணவு. டிபிஎஸ்பி. எனவே பொருளாதார ஜனநாயகம் டிபிஎஸ்பி இல்லாமல் அரசியல் ஜனநாயகம் அர்த்தமற்றது. இவை இரண்டும் இணைந்தால்தான் உண்மையான ஜனநாயகம் மலரும். நீதித்துறையின் அணுகுமுறை. இணக்கமான கட்டுமானம். டாக்ட்ரின் ஆஃப் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆரம்ப காலங்களில் நீதிமன்றங்கள் இரண்டையும் தனித்தனியாக பார்த்தன. ஆனால் மினர்வா மில்ஸ் வழக்கு 1980 இந்த அணுகுமுறையை முற்றிலுமாக மாற்றியது. தீர்ப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் ஆகிய 2 சக்கரங்களைக் கொண்ட ஒரு தேரின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது.
ஒன்றிலிருந்து மற்றொன்றை தனிமைப்படுத்துவது அரசியலமைப்பின் சமநிலையை குலைத்துவிடும். இதன் மூலம் வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்துவதற்காக அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது, அதே சமயம் அடிப்படை உரிமைகளின் பெயரால் சமூக நலத்திட்டங்களை தடுக்கக்கூடாது என்ற சமநிலை உருவாக்கப்பட்டது. உரிமைகளை அர்த்தமுள்ளதாக்குதல் கிவிங் கான்டென்ட் டு ரைட்ஸ். நீதித்துறை பல அடிப்படை உரிமைகளுக்கு புதிய அர்த்தங்களை கொடுப்பதற்கு டிபிஎஸ்பியை ஒரு கருவியாக பயன்படுத்தியுள்ளது. சரத்து 21 விரிவாக்கம். வாழ்வுரிமை என்பது வெறும் உயிர் வாழ்வது மட்டுமல்ல. சுற்றுச்சூழல். சரத்து 48 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. டிபிஎஸ்பி-யை அடிப்படையாகக் கொண்டு மாசு இல்லாத சூழலில் வாழ்வது அடிப்படை உரிமை ஆர்டிக்கிள் 21 என்று நீதிமன்றம் கூறியது. கல்வி. சரத்து 45 குழந்தைகளுக்கான கல்வி. டிபிஎஸ்பி இலக்கை அடையவே சரத்து 21 கல்வி அடிப்படை உரிமை உருவாக்கப்பட்டது. இதிலிருந்து அறிவது என்னவென்றால், டிபிஎஸ்பி என்பது விதை, அடிப்படை உரிமை என்பது அதன் பழம். விதையை தனிமைப்படுத்தினால் பழம் கிடைக்காது. நியாயமான கட்டுப்பாடுகளை தீர்மானித்தல். டிட்டர்மினிங் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அடிப்படை உரிமைகள் ஆர்டிக்கிள் 19 முழுமையானவை அல்ல, அவை நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவை. அந்த கட்டுப்பாடுகள் நியாயமானவையா என்று நீதிமன்றம் எப்படி தீர்மானிக்கிறது? ஆய்வு. ஒரு சட்டம் டிபிஎஸ்பியை அமல்படுத்துவதற்காக இயற்றப்பட்டிருந்தால் மதுவிலக்கு சரத்து 47 அது தனிநபர் சுதந்திரத்தை பாதித்தாலும் பொது நலன் கருதி அது ஒரு நியாயமான கட்டுப்பாடு என்று நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்கின்றன. எனவே அடிப்படை உரிமைகளின் எல்லைகளை வரையறுக்க டிபிஎஸ்பி உதவுகிறது. நடைமுறைச் சான்றுகள். சமூகத்தில் தனிமைப்படுத்த முடியாத பிணைப்புக்கு சில எடுத்துக்காட்டுகள். குழந்தை தொழிலாளர் முறை. சரத்து 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறது. ஆனால் சரத்து 39 டிபிஎஸ்பி கூறும் குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான சூழலை உருவாக்காமல் சரத்து 24 மட்டும் வைத்து பயனில்லை. பெண்கள் பாதுகாப்பு. சரத்து 15 பாகுபாடின்மை மற்றும் சரத்து 42 மகப்பேறு நிவாரணம் டிபிஎஸ்பி ஆகியவை இணைந்தே பெண்களுக்கான உண்மையான சமத்துவத்தை உருவாக்குகின்றன. முடிவுரை. சுருக்கமாகச் சொன்னால், கிரான்வில் ஆஸ்டின் கிரான்வல் ஆஸ்டன் குறிப்பிட்டது போல அடிப்படை உரிமைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் இணைந்தே அரசியலமைப்பின் மனசாட்சி கான்ஷியன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆகின்றன. நிர்வாகம் கவர்னன்ஸ் என்பது வழிகாட்டு நெறிமுறைகளை அடிப்படையாகக் கொண்டது. தனிநபர் சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமைகளை அடிப்படையாகக் கொண்டது. ஒரு சிறந்த நாட்டில் தனிநபர் சுதந்திரமும் சமூக நலனும் கைகோர்த்து செல்ல வேண்டும். எனவே இவற்றை ஒருபோதும் தனிமைப்படுத்த முடியாது. The directive principles which are fundamental in the governance of the country cannot be isolated from the fundamental rights guaranteed. Examine. நாட்டின் நிர்வாகத்தில் அடிப்படையான வழிகாட்டுதல் கொள்கைகளை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளிலிருந்து தனிமைப்படுத்த முடியாது. ஆராயுங்கள். The directive principles of state policy DPSPS and fundamental rights are interconnected and complementary aspects of the Indian Constitution. டிப்ஸ்கள் மற்றும் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவை மற்றும் நிரப்பு அம்சங்களாகும். Fundamental rights, individual rights. Fundamental rights guarantee individual freedoms and protections, such as equality, freedom of speech, and protection of life and liberty. தனிநபர் உரிமைகள் அடிப்படை உரிமைகள் சமத்துவம், பேச்சு சுதந்திரம் மற்றும் வாழ்க்கை மற்றும் சுதந்திர பாதுகாப்பு போன்ற தனிநபர் சுதந்திரங்கள் மற்றும் பாதுகாப்புகளை உத்தரவாதம் செய்கின்றன. Justiciable. Fundamental rights are justiciable, meaning they can be enforced by courts, and individuals can seek legal remedies if their rights are violated. நீதிக்கு உட்பட்டவை. அடிப்படை உரிமைகள் நீதிக்கு உட்பட்டவை, அதாவது அவை நீதிமன்றங்களால் செயல்படுத்தப்படலாம், மேலும் தனிநபர்கள் தங்கள் உரிமைகள் மீறப்பட்டால் சட்டப்பூர்வ தீர்வுகளை நாடலாம். Directive Principles of State Policy. Guiding Principles.
DPSPS are guiding principles for the state to promote social and economic welfare, such as promoting social justice, reducing economic inequalities, and protecting the environment. வழிகாட்டும் கோட்பாடுகள் சமூக நீதியை மேம்படுத்துதல், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் போன்ற சமூக மற்றும் பொருளாதார நலனை மேம்படுத்துவதற்கு டிப்ஸ்கள் அரசுக்கு வழிகாட்டும் கொள்கைகளாகும். Non-justiciable. DPSPS are non-justiciable, meaning they cannot be enforced by courts, and the state has discretion in implementing them. நீதிக்கு உட்பட்டவை அல்ல. டிப்ஸ்கள் நீதிக்கு உட்பட்டவை அல்ல, அதாவது அவற்றை நீதிமன்றங்களால் செயல்படுத்த முடியாது, மேலும் அவற்றை செயல்படுத்துவதில் அரசுக்கு விருப்புரிமை தனிப்பட்ட முடிவு எடுக்கும் அதிகாரம் உள்ளது. Interconnection ஒன்றோடொன்று இணைப்பு complementary. DPSPS and fundamental rights are complementary, as DPSPS provide a framework for the state to promote social and economic welfare, while fundamental rights protect individual freedoms. ஒன்றையொன்று துணையாக, டிப்ஸ்கள் மற்றும் அடிப்படை உரிமைகள் ஒன்றையொன்று துணையாக கொண்டவை, ஏனெனில் டிப்ஸ்கள் சமூக மற்றும் பொருளாதார நலனை மேம்படுத்துவதற்கு அரசுக்கு ஒரு கட்டமைப்பை வழங்குகின்றன, அதே நேரத்தில் அடிப்படை உரிமைகள் தனிப்பட்ட சுதந்திரங்களை பாதுகாக்கின்றன. Harmonious construction. The Supreme Court has emphasized the importance of harmonious construction between DPSPS and fundamental rights, ensuring that the state balances individual rights with social welfare objectives. இணக்கமான கட்டுமானம். DPSP-களுக்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் இடையில் இணக்கமான கட்டுமானத்தின் முக்கியத்துவத்தை உச்ச நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது, இது அரசு சமூக நல நோக்கங்களுடன் தனிநபர் உரிமைகளை சமநிலைப்படுத்துவதை உறுதி செய்கிறது. Significance முக்கியத்துவம். Social welfare. DPSPS promotes social welfare and economic development. It can enhance individual well-being and facilitate the exercise of fundamental rights. சமூக நலன். டிப்ஸ்கள் சமூக நலன் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன, இது தனிநபர் நல்வாழ்வை மேம்படுத்தவும் அடிப்படை உரிமைகளை பயன்படுத்துவதை எளிதாக்கவும் உதவும். Policy framework. DPSPS provide a policy framework for the state to address social and economic challenges, while fundamental rights ensure that individual freedoms are protected. கொள்கை கட்டமைப்பு. டிப்ஸ்கள் சமூக மற்றும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள அரசுக்கு ஒரு கொள்கை கட்டமைப்பை வழங்குகின்றன, அதே நேரத்தில் அடிப்படை உரிமைகள் தனிநபர் சுதந்திரங்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்கின்றன. Challenges. Balancing individual rights and social welfare. The state must balance individual rights with social welfare objectives. It ensures that the exercise of fundamental rights does not undermine social welfare goals. தனிநபர் உரிமைகள் மற்றும் சமூக நலனை சமநிலைப்படுத்துதல். அரசு தனிநபர் உரிமைகளை சமூக நல நோக்கங்களுடன் சமநிலைப்படுத்த வேண்டும். அடிப்படை உரிமைகளை பயன்படுத்துவது சமூக நல இலக்குகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். Implementation of DPSPS. The implementation of DPSPS depends on the state's resources and priorities. This may delay the achievement of social welfare objectives. டிப்ஸ்களை செயல்படுத்துதல். டிப்ஸ்களை செயல்படுத்துவது மாநிலத்தின் வளங்கள் மற்றும் முன்னுரிமைகளை பொறுத்தது, இது சமூக நல நோக்கங்களை அடைவதை தாமதப்படுத்தக்கூடும். Conclusion. The directive principles of state policy and fundamental rights are interconnected and complementary aspects of the Indian Constitution, working together to promote individual freedoms and social welfare. அரசு கொள்கை மற்றும் அடிப்படை உரிமைகளின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட மற்றும் ஒருவருக்கொருவர் துணையாக அம்சங்களாகும், அவை தனிநபர் சுதந்திரங்கள் மற்றும் சமூக நலனை மேம்படுத்த ஒன்றாக வேலை செய்கின்றன. For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.